அதிக சுவை கொண்ட பன்னீர் பிரியாணி செய்வது எப்படி? பிரியாணி மசாலாவுக்கு பொடி பண்ண வேண்டியது 2 ஸ்பூன் கல்பாசி, 5 பாதாம், 1 ஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரை, 10 முந்திரி பருப்பு, 1 பிரிஞ்சி இலை, நான் 2 பட்டை உடச்சி வச்சுருக்கிறேன், 5 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 அன்னாசி பூவு பொடி உடச்சி வச்சுருக்கேன். பொடி பண்ணி வச்சாச்சு. 2 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி போட்டுக்கலாம். மலைப்பூண்டு 1 கட்டி போட்டிருக்கேன். நாட்டு பூண்டாக இருந்தால் 2 கட்டி போட்டுக்குங்க. ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் அரைச்சிக்கணும். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளவா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. 600 கிராம் அரிசி ஊற வச்சுருக்கேன், சாப்பாட்டு அரிசி. பன்னீர் 400 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா 1 கைப்பிடி, மல்லி இலை 1 கைப்பிடி, கேரட்டு 2 கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 75 மில்லிகிராம் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா கலரி விடணும். இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ 50 மில்லிகிராம் தயிர் போட்டுக்கலாம். இப்போ 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ கேரட் போட்டுக்கலாம். இப்போ புதினா 1 கைப்பிடி போட்டுக்கலாம். மல்லி இலை 1 கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ பன்னீர் போட்டுக்கலாம். ஒன்றுக்கு 2 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 600 கிராம். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கணும். நல்லா கொதிச்சிக்கிச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி 1 விசில் விட்டுக்கலாம். பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மக்களே.